நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க. அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு நோயை கண்டுபிடிச்சு விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்கரேஜ் பாருங்க. அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது 2-3 பிளேன் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது. என்னைய கார்லாம் கொண்டு வந்திருக்கு, எங்க ஊர்ல கார், எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார், லிங்கன்ல தான் போவார், பீஸ்ட்ல தான் போவார். எல்லாத்தையும் இறக்குறான், செஃப் இறக்குறான், சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து அவர் தாஜ்ல தங்குறாரா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கர்டைனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர. ஆனா நம்ம பிரதமர் வந்து ஏர்பிஎன்பில தங்கணுமா? எவ்வளவு லுல்லு பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம we have to understand the context. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க. அந்த ரூமை ஃபுல்லா போர்த்திடுறாங்க. ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ள தான் அவங்க மீட்டிங்கை நடத்துறாங்க. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தேர். அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க புரியாத தற்கொலைகள் சிலர் இதை சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜா போட்டுட்டு இதுல அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்கள சொன்னேன். அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு 2 பேர் சுட்கேஸோட வர்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் துடைக்கிறாங்க. என்னையா சேர் எல்லாம் துடைக்கிறேன்னா, எங்க தலைவர் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எங்க தலைவர் வேர்வையை நீ எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல, அதையும் நாங்கள் விட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. மோடிஜி இஸ் a வேர்ல்ட் லீடர். அவர் சப்ராசி கிடையாது, ரோட்ல இருக்கக்கூடிய யாரோ கிடையாது, வேர்ல்ட் லீடர். இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான். இல்ல மோடிஜி எத்தனை சட்டையை மாத்துறாரு, எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் 4 சட்டையா மாத்தினார். அன்னைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை. நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் பிரஸ் மீட் 4 கொடுத்திருப்பார். 4 சட்டை. இதெல்லாம் நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க. ஆபரேஷனே முடியல. எதுக்கே தாஜுக்கு போறீங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு, டெரரிசம் ஷூட்டிங்க்கு செட்டு பார்க்க போறோம். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க. அந்த நடிகர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நான் பேர் சொன்னா அது தவறா போயிடுறேன். அது ஒரு அரசியல். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75வது ஆண்டு. ஆனா நம்முடைய பிரதமர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாங்க, தார் என்கின்ற பகுதியில் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி. மத்திய பிரதேசத்தில் இன்னைக்கு ஒரு மித்ரா ஆடை பூங்கா அதனுடைய திறப்பு விழா. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி ஒரு புரட்சிகரமான அவர்களுக்கு சுகாதாரத்தை மையப்படுத்தி ஒரு புதிய திட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பணி எப்பொழுதும் போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு எதுவும் இந்த நாளில் எந்த மாற்றமும் கிடையாது. மற்ற அரசியல் தலைவர்களை போல இன்னைக்கு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சாயங்காலம் இன்னைக்கு ஒரு பெரிய மேடை இருந்திருக்கும். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருப்பார்கள். அதுல அந்த பிறந்த நாள் யாருக்கு இருக்கோ அந்த தலைவரும் மையத்தில் இருப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே அண்ணன் போன நல்ல மனிதர்களும் அதில் இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, தவறு கிடையாது. அதுதான் இந்தியன் பொலிட்டிக்கல் பேட்டர்ன். எல்லாரும் வந்து அந்த ஒரு நாள் வாழ்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தி அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் எல்லாம் சேர்ந்து பாராட்டுவோம். ஆனா இந்த பேட்டர்ன் எல்லாம் உடைச்சு அரசியல்ல தன்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அது சேவை நாளாக இருக்க வேண்டும் என்று அவர் நடந்துக்கிறத பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் அவர்களே இன்னைக்கு சேவை பண்ணும் பொழுது நாம் வந்து பிரதமரை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக கொண்டாடக்கூடாது என்பதற்காக நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து கடந்த பல வருடங்களாக இது சேவா பக்குவாடா சேவை வாரமாக 17 செப்டம்பர் நம்முடைய பிரதமருடைய பிறந்த நாள் ஆரம்பித்து 2 அக்டோபர் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள் வரை 15 நாட்களும் ஒரு கட்சியினுடைய தொண்டனும் நீங்க வந்து சேவையில மட்டும்தான் இருக்கணும். இப்ப தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் எமோஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம். நம்முடைய தொண்டர்கள் யாராச்சும் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் அன்னைக்கு பிறக்கக்கூடிய அன்பு குழந்தைக்கு ஒரு மோதிரத்தை பரிசா போட்டா கூட டெல்லியிலிருந்து ஃபோன் பண்ணுவாங்க. பரிசு கொடுங்க, அந்த குழந்தைய வாழ்த்துங்க, ஆனா தனிப்பட்ட முறையில் கொடுங்க. பிரதமருடைய பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைக்கு நீங்க போய் மோதிரம் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டும் நீங்க செய்றீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி அறிவுறுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய தலைவனை பார்க்கிறது என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உதாரணம். எத்தனையோ முறை தொலைபேசியில் அழைப்பார்கள், டெல்லி அலுவலகத்திலிருந்து கூப்பிடுவாங்க, நீங்க போடுங்க, நாங்க வேண்டான்னு சொல்ல. அது எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க? அது எதுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நான் போட்டேன், போடுறது நல்ல விஷயம். அப்ப டெய்லி போடுவீங்களா? இன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அந்த குழந்தைய மறக்கிறீங்க. உடனே நம்முடைய கட்சிக்கு அறிவுறுத்தணும், ஓகே, அதற்கு பதிலாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை எடுங்க, அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு அக்கௌண்ட் போடுங்க. ஸோ ஒரு தலைவன் தன்னுடைய பிறந்த நாள் விழாவில் தன்னை மட்டுமல்ல, தன்னுடைய கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நாம் என்ன ஒரு செய்தி சொல்லுகின்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம். எதற்காக இன்னைக்கு நான் மேடையில் சொல்றேன்னாங்க, இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். நாத்த தலைவர்களை கொண்டாடுவது போல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கட் அவுட் வச்சு, பெரிய மாலை போட்டு, பால் அபிஷேகம் செய்து, 2 ஆட்டை வெட்டி ரத்தத்தை மேலே ஊற்றி, இந்த மாதிரி எங்கள் தலைவரை நாம் கொண்டாடுகின்றோம், ரோட்டில் மக்கள் எல்லாம் மறித்து பட்டாசு எதுவும் வெடிக்காம அமைதியான முறையில் தொண்டர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்த தான முகாம், இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் பிளட் 2023 அது வேர்ல்டு ரெக்கார்ட். 2024 செப்டம்பர் 17, 2023 நம்ம பீட் பண்ணி 24ல வேர்ல்டு ரெக்கார்ட். இன்னைக்கு 25 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன முழுமையாக வரல, அதனால தான் டேட்டா சொல்லிங்க. 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய 2024 முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ரத்த தான முகாம்ல எவ்வளவு யூனிட் கலெக்ட் பண்ணமோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரெக்கார்டை பீட் பண்றோம். அதுவும் ஒரு உலக ரெக்கார்ட். தொண்டர்கள் சத்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்கங்க வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள், இல்ல நம்ம பேசணும், ஒரு கருத்தரங்கம், இனிமையான மாலை பொழுதுல எல்லோரும் அமர்ந்து ஒரு நல்ல மனிதரை பற்றி, அவரை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக யாரோ ஒரு இளைஞனுக்கு எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மாற்றம் இருக்கும், பெற்றோருக்கு ஒரு மாற்றம் இருக்கும், வாக்கு செலுத்துவர்களுக்கும் கூட ஓ இதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோமா அப்படிங்கிற ஒரு முழு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு மறுபடியும் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி மேடை கிடையாது, ஆனா இருப்பவங்க அரசியல் கட்சியில் இருக்கலாம், பிடித்த கட்சியில் இருக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்காக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் பிரதமரை பத்தி நிறைய பேசிட்டேங்க ஐயா. நான் பேசாத விஷயங்கள் இல்லை. ஒரு கட்சி தொண்டனா பிரதமர் எவ்வளவு டாய்லெட் கட்டியிருக்காங்கன்னு ஆரம்பிச்சு, எத்தனை பேருக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க ஆரம்பிச்சு எல்லா விஷயம் பேசிட்டோம். அதனால் இன்று காலையிலிருந்து என்னுடைய யோசனை என்ன பேசலாம், புதுசாக ஏதாச்சும் பேசலாம், ஒரு வித்தியாசமான பார்வையில் நம்முடைய பிரதமரை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தணும். நம்முடைய மக்களுக்கு பிரதமருடைய முழு ஆற்றலை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனாக, கட்சியினுடைய தொண்டனாக புரிய வைப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. இன்னைக்கு நான் ஒரு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல கான்சிக்வெண்ட் லீடர்ஸ், அதாவது ஒரு தலைவனால ஒரு தலைமுறை மாறி இருக்கு, கான்சிக்வெண்ட். ஒரு தலைவனால ஒரு நாடு மாறி இருக்கு, ஒரு தலைவனால ஒரு யுகம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வைக்க வேண்டும். அதுல நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய பார்வையை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னைக்கு நம்முடைய தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, நம்ம காலத்துல உலகம் முழுவதும் கடந்த 2 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை படம் பிடித்து பார்க்கும் பொழுது கண் முன்னால் சில தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள், அற்புதமான தலைவர்கள். சைனால இந்த பக்கம் இருந்து அப்படி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா மா ஜிடோங் 1949 சைனா கம்யூனிஸ்ட் சைனாவாக மாறிய பொழுது வந்த முதல் தலைவர். 20 ஆண்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக சைனாவுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு தலைவர் மா ஜிடோங் இருக்காங்க. 80 காலகட்டத்தில் வந்து டென் ஜியோபாங், இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா, அந்த சைனாவை உருவாக்குவதற்கு வேர் போட்ட ஒரு மனிதர். 2 பேர் இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு எடுத்து பிரதமர் மோடி அவங்க பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பேசலாம். சிங்கப்பூர்ல லீ குவாங் யூ என்கின்ற அற்புதமான மனிதர் 1959 பிரதமராக வந்து 90 வரைக்கும் 31 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய பிரதமராக 31 ஆண்டுகள் லீ குவாங் யூ. அதன் பிறகு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போலீங்க, ஓ பிரதமர் ஆயிடுச்சு, 1990 வயசாயிருச்சு, கிளம்புங்க. 90க்கு பிறகு மறுபடியும் அமைச்சர். என்ன சொன்னார், இல்லை எனக்கு பிரதமர் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, ஆனா நிறைய இளைஞர்கள் அமைச்சராக இருக்கும்போது நான் கைட் பண்ணும் இல்லையா அப்படிங்கறதுக்காக சீனியர் மினிஸ்டர், அதன் பிறகு மென்டார் மினிஸ்டர். அவர் இறக்கும் வரை 2011 வரை லீ குவாங் யூ ஒரு பக்கம். இன்னைக்கு அமெரிக்காவை பத்தி நம்ம பேசுறோம். அமெரிக்காவுடைய தலைமுறையை முழுமையாக மாற்றிய எஃப்டி ரூஸ்வெல்ட் 1932 அமெரிக்காவுடைய அதிபராக வந்து பதவியில் இறக்கும் வரை 1945 வரை எஃப்டிஆர் இருந்தார்.
இன்னைக்கு இந்த தலைவர்களை மையப்படுத்தி வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 இருந்து 1945 எலெக்ஷன்ல ஒரு தோத்த வரைக்கும், நமக்கு சுதந்திரம் கிடைத்து எலெக்ஷன் அவங்க தோத்தாங்க. இந்த தலைவர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக யுக புருஷன் என்பதை சொல்வதற்காக நான் முயற்சி செய்கின்றேன். இன்னைக்கு அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா அவங்க டெமோக்ரஸியில் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டினா they call themselves as the sixth political party ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப நமக்கு ஆச்சரியம், எங்க அமெரிக்காவில் 6 பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லையே, 2 தான் இருக்கு அப்படின்னு. டெமோக்ராட் இருக்காங்க, ரிபப்ளிகன் இருக்காங்க. அப்ப எதுக்காக 6 பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கும். FD ரூஸ்வெல்ட் அவங்க எலெக்ஷன் 1932 ஜெயிக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஸ்டேட்டை தவிர 44 ஸ்டேட் அவர் ஜெயிச்சிட்டார். 6 ஸ்டேட் மட்டும் தான் ஹெர்பர்ட் ஹூவர் ஜெயிச்சார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் a very important election. ஏன்னா டெமோக்ராட் ரிபப்ளிகனோட பேஸே மாத்திட்டு போயிட்டார். யார் இத்தனை காலமா டெமோக்ராட்டுக்கு ஓட்டு போட்டாங்களோ, ரிபப்ளிகனுக்கு ஓட்டு போட்டாங்களோ, எல்லாரும் மாறி ஓட்டு போட்டாங்க. அப்ப அது 5th பொலிட்டிக்கல் சேஞ்ச், 5th பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதன் பிறகு 1960 காலகட்டத்திலிருந்து அமெரிக்காவில் 6th பொலிட்டிக்கல் பார்ட்டி, மறுபடியும் டெமோக்ராட் ரிபப்ளிகனும் மாறிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரிபப்ளிகனுடைய பேஸை மாத்திட்டார். ஸோ ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாட்டினுடைய அரசியல் தளம் மாறிவிடும். ஏன்னா அந்த தலைவன் அந்த அரசியலை மாத்திட்டு போயிடுவான். அது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதன் பிறகு ஓட்டு போடுறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அரசியல் மாறிடும். அதற்கு சில இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியலன்னா பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு, அரசியல் தன்மை மாறிவிட்டது. சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வாஸ் கான்ஃபெடரேட், யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. எனக்கு சோசியலிசம் வேணும், சரி நீ உட்காரு. எனக்கு கேபிட்டலிசம் வேணும், நீ உட்காரு. எனக்கு 2 வேண்டாங்க, மெர்கன்டைல்ஸ் வேணும், நீ உட்காருப்பா. ஸோ காங்கிரஸ் ஒரு கான்ஃபெடரேஷனாக இருக்கும் பொழுது ஜெயிச்சாங்க. அதுல ஜனசங்கம் வந்துச்சு, வேற வேற கட்சி. இன்னைக்கு மோடி அவர்களுடைய இந்தியாவில் அரசியல் பேஸ் தளம் மாறிடுச்சு. இன்னைக்கு பீகார்ல என்னதான் சார் என்னதான் அவங்க தொண்டைகளையே கத்தினாலும் கூட நீங்க ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, போன தேர்தலில் நம்ம ஜேடியு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கணுமோ அதை விட இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சிக்கு வரும். இது நான் பாரதிய ஜனதா கட்சியை நம்பக்கூடிய, மோடி அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பேஸ் ஹஸ் சேஞ்ச்ட். அதே போல அசாம், வெஸ்ட் பெங்கால், அடுத்து வரக்கூடிய தேர்தலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போகும். ஏன்னா மோடியினுடைய சிங்கிள் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கேரக்டரை முழுமையாக மாற்றிய ஒரு மனிதன். ஸோ மோடி அவர்கள் 2014 வருவதற்கு முன்பு இந்த கட்சியில் நாங்கள் எல்லோரும் தொண்டர்கள் தான், எல்லோரும் பெரிய தலைவர்கள், அவங்கவுங்க காலகட்டத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டாங்க. ஆனால் பிஜேபி கட்சி என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் ரைட் பார்ட்டி, ரொம்ப ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபியை உருவாக்குனவங்க, ஓட்டு போட்டவங்க யாருன்னா ஷாப்கீப்பர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்கன்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில நாளேடுகள்ல சொல்லுவாங்க. ஷாப்கீப்பர், மெர்கன்டைல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 3 பேர் தான் உங்களுக்கு வணிகர்கள் தான், அது வணிகர்களுக்கான கட்சி. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்கார்ந்து உண்மையாலுமே ஒரு PhD தீசிஸ் பண்ணி இந்த கட்சி என்னன்னு பார்த்தா அவரு சொல்லுவாரு, சில நேரத்தில் பார்த்தா அது லெஃப்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ரைட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல 3 பக்கமும் இருக்குது. 50 கோடி பேர்த்துக்கு வங்கி கணக்கா? உலகத்துல லெஃப்ட் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி யோசிச்சார்? 80 கோடி பேர்த்துக்கு மாசம் உணவு வீட்டுக்கு போதா? இது லெஃப்ட்ல இருக்கவங்க தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? 18,000 சட்டங்கள், லூப்போல் சிஸ்டம் அத்தனை ரிமூவ் பண்ணிட்டாரா? ரைட்டு தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரின்னு யார் யோசிப்பா? லெஃப்டா ரைட்டா? நரேந்திர மோடி யோசிச்சிருக்காங்களே. ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது பொருளாதாரம் என்பது உள்நாட்டை மையப்படுத்தி கொண்டு போகணும், இது லெப்டிஸ்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கே, மோடி அவங்க யோசிச்சிருக்காங்களே. இன்னைக்கு மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்பது பொலிட்டிக்கல் பேஸ முழுமையாக மாற்றி வேற எந்த அரசியல் கட்சிக்கும் என்ன பண்றதுன்னு பிடிபடாம முழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு ஓட்டர், யாரு கீ ஓட்டர், நம்ம பேஸ் யார், நமக்காக ஓட்டு போடுறவங்க யார்? சோ மோடி அவர்களை பொறுத்தவரை கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டார். இது அவருடைய முதல் சாதனை. இந்த பட்டியலில் நீங்க பாத்தீங்கன்னா உலக அரங்கில் சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டை மாத்தணும். என்னை பொறுத்தவரை லீ குவாங் யூ சிங்கப்பூர்ல கம்யூனிஸ்டாக இருந்த சிங்கப்பூர் கோட்டையில பீப்புள் ஆக்ஷன்ஸ் பார்ட்டி PAP-ஆக வந்து இன்னைக்கு சிங்கிள் பார்ட்டியா சிங்கப்பூர்ல இருக்க ஒரே கட்சி, அவங்க மட்டும்தான் ஆட்சி. ஆனா ஜனநாயகம், எல்லா கட்சி வருவாங்க, ஆனா யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. 0.5%, 1%, 1.2%. யாருமே சிங்கப்பூரை நம்ம டிக்டேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. தப்பு அவங்க மேல இல்ல,
அந்த லீ குவாங் யூ அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆட்சி காலத்திலிருந்து எல்லா கட்சிகளும் காணாம போய் 40 வருஷத்துல ஒரே கட்சியாக சிங்கப்பூர்ல பிஏபி நிக்குது. சமீபத்தில் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனை கேட்டேன். தமிழன், சிங்கப்பூர்ல இருக்கிற பையன். ஆக்ஸ்போர்ட்ல ஒரு ஃபேமஸான கோர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 19 பேர்த்துல 13 பேர் அந்த கோர்ஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. பிலாசபி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பிபிஇன்னு ஒரு கோர்ஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்து அதான் படிப்பாங்க. அதை படிச்சா பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆயிருவாங்க. இந்த பையன் பிபிஇ படிக்கிற பையன். அட்மிஷனே ரொம்ப கஷ்டம். நான் கேட்ட, தம்பி உன் ஆசை என்னப்பான்னு? ஆனால் சிங்கப்பூர்ல போய் அரசியல் பண்ணணும். சூப்பர்ப்பா, சிங்கப்பூர்ல எந்த கட்சியில போய் ஜாயின் பண்ண? என்ன ஒரே கட்சி தானே இருக்கு, பிஏபி மட்டும்தான் இருக்காங்க, தான் போய் ஜாயின் பண்ண போறேன். அப்ப பிஜேபியினுடைய அடுத்த சாதனை என்னவாக போகுதுனாங்க, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து தவறு எங்கள் மீது கிடையாது. ஒரு கட்சி வலிமை இழந்துட்டாங்க, 18% வாக்குக்கு வந்துட்டாங்க, 15க்கு வந்துட்டாங்க, 12க்கு வந்துட்டாங்க. The future is very clear. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கட்சி மிக பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மோடிஜியினுடைய செகண்ட் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் செஞ்சது கிடையாது. பார்ட்டியினுடைய பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஓட் ஷேர் அதிகப்படுத்தணும், டேலண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன் இந்த பையன் பிஏபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற ஒரு பையன் நான் பிஏபியில் போய் ஜாயின் பண்ணணும். சிங்கப்பூர்ல டாக்ஸி டிரைவர் ஓட்டுற ஒரு அண்ணன் நானும் பிஏபிக்கு ஓட்டு போடணும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கட்சியை நோக்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் போகும்போது பொலிட்டிக்கல் கேரக்டர் சேஞ்சஸ். இது உருவாக்குறது சாதாரண வேலை இல்லைங்க, மிக மிக கடினமான வேலை. ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸை மாத்துறது. அது எப்படி ரூஸ்வெல்ட் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அதுவரை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஓட்டு போட்டாங்க. 1932 எஃப்டிஆர் ஜெயிச்சு அவங்க அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பொழுது அப்படியே மாத்தி அவங்க அந்த நியூ டீல், எங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும், பிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மாத்தி டெமோக்ராட்ஸ் ஓட்டு போட்டாங்க. அதன் பிறகு அந்த 1932 கொண்டு வந்ததை 1960 லேட் 60s வரை கொண்டு போனாங்க டெமோக்ராட்ஸ். 40 ஆண்டுகள் எஃப்டி ரூஸ்வெல்ட் அவங்க உருவாக்கின பேஸ 40 ஆண்டுகள் கொண்டுட்டு போனாங்க. அதனாலதான் எஃப்டி ரூஸ்வெல்ட் இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். அதனாலதான் லீ குவாங் யூ இஸ் a கான்ஸ்டிகுவன்ட் லீடர். இன்னைக்கு நம்ம மோடிஜி அவர்களை பொறுத்தவரை நம்ம புகழ்ந்து பேசுறோம், சூப்பர்னு சொல்றோம். என்ன நாம் சொன்னாலும் கூட 50 ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம எப்பவுமே பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுதுங்க நிறைய குற்றங்கள் குறைகள் சொல்லலாம். டிக்டேட்டர் இது அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அட்ரஸ் பண்ணலாம். அண்ணா ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு மோடிஜி அவங்களுடைய சிங்கிள் பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மற்ற கட்சிகளுடைய ஜனநாயகத்தையும் மாத்திட்டு போயிட்டார். இன்னைக்கு மற்ற ஒரு கட்சி ஒரு டைனாஸ்ட ப்ரொமோட் பண்றனா பதில் சொல்றாங்க. முதல்ல டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு முழுமையாக இந்தியாவில் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, இருக்கு. ஆனா மற்ற கட்சிக்கு ஒரு டைனாஸ்ட கொண்டு வரும்போது பதில் சொல்றாங்க. ஐயோ மோடிஜி பாருங்க செல்ஃப் மேட் மேன், அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க பாருங்க செல்ஃப் மேட் மேன் அங்க இருக்கிறாங்க, அண்ணன் நிதின் கட்கரி அவங்கள பாருங்க, அண்ணன் அமித்ஷாஜி அவங்கள பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க தனி மனிதர்களாக குடும்பத்திலிருந்து வந்தாங்க, சாதாரண குடும்பம். இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்காமையே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. இது மோடிஜி அவருடைய தேர்ட் பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். காரணம், அரசியல் பிஜேபியில சுத்தப்படுத்தினது கிடையாதுங்க, மற்ற கட்சிகளையும் சுத்தப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவங்களும் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல, நாங்க கில்ட்டி கிடையாது, பட் இதனாலதான் நாங்க வச்சிருக்கோம் அப்படி. சோ இதனால இவர் ஒரு கான்ஸ்டிகுவன்டான தலைவர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்றோங்க, அதாவது நம்ம வினோத் செல்வம் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க, கோவிட் அண்டர் பிரஷர். இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் இருக்குதுங்க. ஆனால் ஹை குவாலிட்டி ஜெனரிக் ட்ரக் இல்லாம, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஹைதராபாத் வந்து ஃபார்மா கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனம் தன்னுடைய பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு ஃபார்மா நிறுவனம் தன்னை ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஓகே எக்ஸ்பயர் ஆக போகுது, அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அது ஃப்ரீ மார்க்கெட் வந்துடும். நாம ஒரு கால்பால் பேராசிட்டமால நாம ஜெனரிக்கா செய்யலாமா? அதுதான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துங்க. ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். எந்த மருந்தை நம்மளால செய்ய முடியும், ஆனா ஜெனரிக் மருந்து நம்மளால புதுசா ஒன்ன செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, புதிதாக ஒரு மருந்தை நம்ம செய்யறதுக்கான சிஸ்டமே இல்லை. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய கோவிஷீல்டு, கோவேக்சின் நம்ம 2 போட்டிருக்கோம், பெரும்பாலும் மேட் இன் இந்தியாவில். அந்த கோவிஷீல்டு மருந்து நான் கொஞ்சம் நேரம் எடுத்து எதுக்கு சொல்றேன்னாங்க, அது அஸ்ட்ராஜெனகா அப்படிங்கிற நிறுவனம் கொலாபரேஷன்ல செய்யறாங்க. அது பூனேல சீரம் இன்ஸ்டிடியூட் அதை வாங்குறாங்க, அவங்க மாஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அவங்க வேர்ல்டுக்கு பண்றாங்க. இது ஒரு மாடல். கோவேக்சின் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம், அவங்களே அந்த ஸ்ட்ராண்டை கண்டுபிடிக்கிறாங்க. டே 0ல இருந்து உலகத்துல சிந்திச்சு உருவாக்கணும் ஒரு வைரஸ், அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. சோ நீங்க கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே வெரி டிஃபரெண்ட்
வெரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒன்று வந்து மாசா நாங்கள் அடிக்கிறோம் பாருங்க, அதையும் முடிச்சு காமிச்சார். எனக்கு ஒரு மருந்து, அந்த ஒரு மருந்தை உங்ககிட்டயும் மேனுஃபேக்சரிங் எபிலிட்டி சைனால இருக்கு, எல்லாத்திட்டும் இருக்கு. ஆனால் மில்லியன் டோசஸ் நான் அடிச்சுட்டே இருப்பேன், இந்தியாலையும் கொடுப்பேன், உலக நாடுகளுக்கு கொடுப்பேன். அது ஒரு சிஸ்டம். அந்த இந்தியாவை நீங்க பாத்துக்கங்க. ஜெனரிக் வேக்சின் இல்லாம நாங்களே மேட் இன் இந்தியா ஒரிஜினல் வேக்சின் எங்க லேப்ல தயாரிப்போம், கோவேக்சின் செஞ்சிருக்கோம், அதையும் பார்த்துக்கங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, நீங்க ஆக்ஸ்போர்டு போனீங்கன்னா, நீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய வேக்சின் தான் கோவிஷீல்டு, அவங்க தான் அதோட உருவாக்குனது. நான் சமீபத்தில் அங்கே படிக்க போயிருந்த பொழுது இந்த இடத்துக்கு போய் லேப்ல பார்த்தேன் என்ன பண்றேன். ஆக்ஸ்போர்டு வேக்சின் குரூப்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நான் போகும் பொழுது கடந்த ஆண்டு 23 நோய்களுக்கு வேக்சின் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நோய், அந்த நோயெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க. ஜாம்பியால மட்டும்தான் அந்த நோய் இருக்கு. ஆனால் அடுத்த 10 வருஷத்துல அது பேண்டமிக்கா மாறி உலகம் முழுவதும் வரும். இப்பவே நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மருந்து தான் கோவிஷீல்டு. அந்த மருந்து பாதியில் இன்னொன்னுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ சைனால உஹான் லேப்ல வந்த உடனே WHO என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெயினை வெளியே கொடு, எல்லா நாட்டுகளுக்கும் நீ ஸ்ட்ரெயினை கொடு, நாங்கள் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ WHO ஸ்ட்ரெயினை வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஸ்ட்ரெயின். இங்க பாருங்க, சைஃபர் நீங்க பாருங்க, பிக்சர் இருக்கீங்க பாருங்க, அஸ்ட்ராஜெனகா பாருங்க, பாருங்க அந்த ஸ்ட்ரெயினுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஜெர்மன்ல நீங்க பாருங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்களே பாருங்க. அப்ப வேற ஏதோ மருந்து செஞ்சு கொண்டிருந்த கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த ஸ்ட்ரெயினை பார்த்துட்டு பாதியில வண்டியை திருப்புறாங்க. வண்டியை திருப்பும் பொழுது 70% இன்னொரு நோய்க்காக கண்டுபிடிச்ச அதே மருந்த மாலிகுலரை மாத்தி கோவிஷீல்டுக்கு வருது. உடனே ஆக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க, அஸ்ட்ராஜெனகாட்ட போறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பல்கலைக்கழகம் தான், எங்க ரிசர்ச்சர் பசங்க தான் இருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதை ட்ரையல் பண்றதுக்கு எங்களுக்கு 4 பில்லியன் வேணும், அஸ்ட்ராஜெனகா நீங்க வாங்க. அவங்க ஆக்ஸ்போர்டோட சேர்ந்து பிரேசில் 4 இடத்துல ட்ரையல் பண்றாங்க. ட்ரையலும் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப மாஸ் மேனுஃபேக்சரிங் அடிக்கணும். அப்ப சீரம் இன்ஸ்டிடியூட் அப்ரோச் பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட் வர்றாங்க, மோடிக்கு சொல்றாங்க நோ ப்ராப்ளம். நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இன்னைக்கு மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது 10x பண்ணுங்க. மிச்சம் 9xக்கு நாங்க கேள்வி கேட்காம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு பணம் கொடுக்கும். பில்டிங் இப்பவே கட்ட ஆரம்பிங்க, மிஷினரி இம்போர்ட் பண்ணுங்க, இப்பவே செய்ய ஆரம்பிங்க, அஸ்ட்ராஜெனகாட்ட பேசுங்க, அப்படியே வாங்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு மனிதன் நாட்டினுடைய தலைவனாக இருக்கிறவங்க கிரைசிஸ்ல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பேனிக் கிரைசிஸ்ங்கிறது நம்மளை பேனிக் பண்ணிடுங்க. ஒரு கிரைசிஸ்ல நம்ம சின்ன ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறோம், நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம், அரசியல்வாதியா இருக்கோம், கிரைசிஸ் வந்து நம்மளை பேரலைஸ் பண்ணிடும். அப்படியே பிபி எல்லாம் 160க்கு போயிடும், நம்மளால சிந்திக்க முடியாது. சில யுக புருஷன் மட்டும்தாங்க கிரைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது சிந்திப்பாங்க. இது எப்படின்னாங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சுக்குள்ள நீங்க போகும்பொழுது 24-5 நம்ம டீம் இருக்கு. 24-5 உள்ள போகும் பொழுது இன்னும் 5 விக்கெட் தான் இருக்கு. அடுத்த பால 6 அடிச்சு பவுலரை நிலைகுலைய வச்சுட்டா எப்படி விக்கெட் எடுப்பான் அப்படின்னு யோசிக்கிறது தான் மோடி அவர்கள் கோவிட் சமயத்தில் யோசிச்சது. அந்த பேனிக்கி மோட்ல பேரலைஸ் ஆகாம ஃபைன், இந்த மாடலை நீங்க அடிச்சு பிரிங்க. பூனேல நீங்க கோவேக்சின் ஆந்திரால இருக்கிறீங்க, நீங்க அடிச்சு பிரிங்க, புதுசா கண்டுபிடிங்க. ஸோ இது மோடிஜியோடைய கான்ட்ரிபியூஷன். அதாவது கிரைசிஸ் மூமெண்ட்ல எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதில் ஒரு வழியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இந்தியாவை வேர்ல்டு லீடராக மாற்றுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி. கிரைசிஸ்குள்ள ஒரு மாதிரி நம்ம போவோம், ஆனா கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான நாடாக 2014 இருந்து யோசிச்சு பாருங்க. யூபி எலெக்ஷன் போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வருவாங்களா? யூபி எலெக்ஷனுக்கு 3 மாசம். 2017 இந்தியாவிற்கு மிக முக்கியமான தேர்தல், பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான தேர்தல். 3 மாதத்திற்கு முன்பு டிமானிட்டைசேஷன் சொன்னே முதல் 1 மாசம் முழுசும் நம்ம மீடியா நண்பர்கள் சும்மா இல்லை. ஒரு அம்மா பாவம், அவங்களே கீழே போய் நிற்பாங்க. ஆமா நீங்க டயர்டா இருக்கீங்களா, எவ்வளவு நேரம் நிற்கிறீங்க, டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கேன் நீங்க, இல்லப்பா நல்லா தான் பாருங்க, இல்லம்மா தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி. அப்புறம் ஒரு போட்டோ இருப்பா, ஆங்கிள் போட்டோ எடு, சைட்ல இருந்து எடு, அம்மா பாருங்க மோடிஜி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி எவ்வளவு நேரம் கால் கடுக்க 8 மணி நேரம் நிக்கிறாங்க பாருங்க. பேனிக்க கிளப்பி அதுல ஒரு பிரச்சனையை அதான் 1 மாசம் ஃபுல்லா அந்த விஷுவல். அதை ஏன்னா அந்த கன்சர்வேட்டிவ் மீடியா உடைக்கணும். இது FD ரூஸ்வெல்ட் அவங்க வரும்பொழுது இதே பிரச்சனை. டே ஹி டுக் சார்ஜ் 1933 பிப்ரவரியில் சார்ஜ் எடுக்கும் பொழுது, மார்ச்ல சார்ஜ் எடுக்கும் பொழுது அமெரிக்கன் பேங்க் 48 மாநிலத்தில் பணம் கிடையாது, வங்கி இல்லைங்க, ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்காங்க, எல்லாம் பணத்தை உருவிட்டாங்க, பேங்க் ரன். 2வது நாள் FDR ரூஸ்வெல்ட் போட்ட கையெழுத்து, 4 நாள் அமெரிக்கால பேங்க் ஹாலிடே. 4 நாள் யாரும் பேங்க் போகக்கூடாது, பேங்க்குக்கு 4 நாள் ஹாலிடே. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி எல்லாம் பேனிக் ஆகாதீங்க, எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பேங்க்ல உட்காரு.
நான் உங்களுக்கு $2 பில்லியன் பணத்தை அனுப்புறேன், அது ஃபர்ஸ்ட் கரன்சி செஸ்ட்ல வைங்க. ஏன்னா மக்கள் வந்துகிட்டே இருந்தா எப்படி யோசிப்பீங்க, 4 நாள் பிரேக் எடுத்துங்க, சரி பண்ணிக்கலாம். அது எஃப்டிஆருடைய 2வது நாள்ல போட்ட கையெழுத்து. பேனிக் ஆகாதீங்க, நான் தலைவனா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், $2 பில்லியன் பணத்தை அனுப்புறேன், பொறுமையா. நீங்க இந்த கிரேட் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்குங்க. பெரிய யுக புருஷர்கள், அந்த நாட்டினுடைய ஆர்பிட்ட தலையெழுத்த மாத்திரவங்களை உன்னிப்பா ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த பேரலல்ஸ் அப்படியே இருக்கும். லீ குவாங் யூ 1959 பிரதமர் யாருக்காங்க? சிங்கப்பூர் ஸ்டேட்டுக்கு. சிங்கப்பூர் இஸ் நாட் a country. 1963 வரை மலேசியா ஃபெடரேஷன்ல தமிழ்நாடு மாதிரி சிங்கப்பூர் ஒரு மாநிலம். 4 ஆண்டுகள் பிரதமர். 63 இருந்து 65 வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கலாமா வேண்டாமா, தனிநாடா போலாமா வேண்டாமா. மலேசியாவே கழுத்தை பிடிச்சி சிங்கப்பூர் தள்ளுறாங்க, போய் தொலைங்க, உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். அப்ப 63 to 65 லீ குவாங் யூ பாருங்க, சிங்கப்பூர் ஃபெடரேஷனுடைய பிரைம் மினிஸ்டர். 65 இதெல்லாம் ஒரு நாள் மாறுது. அடுத்த நாள் காலையில சிங்கப்பூர் இஸ் an independent country, சிங்கப்பூர் நாட்டினுடைய பிரதமர். சோ ஏன் யுக புருஷன் நம்ம சொல்றாங்க? அவங்க கடந்து வந்த பாதைகள், எடுத்த முடிவுகள். அன்னைக்கு நீங்க 1975 போனீங்கன்னா லீ குவாங் யூவை பத்தி நீங்க சிங்கப்பூர் பேப்பர் எடுத்து பார்த்தா உலகத்திலேயே இவரை மாதிரி மோசமான டிக்டேட்டர் கிடையாதுன்னு பேப்பர் எழுதியிருப்பான். எப்படினாங்க, அவர் ரூல் போட்டார். என்னங்க அந்த ஊர்ல எப்படி மக்கள் இருக்கீங்க, நீ தமிழ், நீங்க மலாய், நீங்க ஹன்ஸ் சைனீஸ், யாருக்குமே சிங்கப்பூருங்கிற கேரக்டர் இல்லையே, எல்லாம் 10 ஊர்ல இருந்து 10 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, எப்படி இதை நான் நாடா மாத்துவேனார். அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார். ஓகே, நாங்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுப்போம் சிங்கப்பூர்ல. அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டில் யாரு தங்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன்னார் லீ குவாங் யூ. எல்லாரும் காய்ச்சல், என்னையா அது, வீடு கட்டி கொடுத்துட்டு போ, அது என் பணத்துல தானே வீடு கட்டுற. ஓகே, அவர் சொன்னார், இந்த வீடு 1 தமிழ்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 2 மலேசியாக்காரன் நீ தங்கிக்க, வீடு நம்பர் 3 சைனீஸ்காரன் நீ தங்கிக்க. ஸோ எந்த ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தை சார்ந்தவங்க ஒருத்தருக்கு மேலே இருக்க முடியாது. அப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, என்னடா அது, நான் தமிழில் பேசிட்டு இருக்கேன், ஹான்ஸ் சைனீஸ் அவங்க, மலாய் அவங்க. அப்போ லீ குவாங் யூ சொன்னார்ல, இங்கிலீஷில் பேசு, இங்கிலீஷ் தான் நம்முடைய லாங்குவேஜ், எல்லாம் இங்கிலீஷில் பேசு. ஸோ இந்த மாதிரி 1970 80 காலகட்டத்தில் தான் சிங்கப்பூர் உருவாக்குனாருங்க. இந்த மாதிரி எவ்ரி திங் பை ஹார்ஷ். பப்ளிக் ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட், ஸ்மோக் பண்ணாதீங்க. செகண்ட் ஃபைன். தேர்ட் பப்ளிக் பீட்டிங், குச்சி வச்சு அடிப்பாங்க போலீஸ்காரன். சிங்கப்பூருடைய 1970 80 காலகட்டம். இன்னைக்கு இந்தியாவில் தைரியமா சில பேர் மோடிஜியை டிக்டேட்டருங்கிறாங்க, லீ குவாங் யூ ஸ்டேட்ஸ்மேனுங்கிறாங்க. பாருங்க எப்படி அந்த காலமும் சூழ்நிலையும் அந்த அரசியல் தன்மையும் 50 ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் ஆபரேஷன் சிந்தூர் நல்லா நீங்க மோடிஜியை ட்ராக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் a single man who made a decision. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டெய்லி சாயந்தரம் அந்த போட்டோவை நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷாஜி அவங்க, ராஜ்நாத் சிங் அவங்க, ஜெய்சங்கர் அவங்க, சிசிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சிசிஎஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் பிஎம் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டோ வரும். முப்படை தளபதிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார், அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தினமும் இந்த போட்டோ பிரைம் மினிஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஏன் போடுறாருன்னா, பயப்படாதீங்க, எனக்கு கன் பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எந்த மிசைல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ரக வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். இதை விட அதனாலதான் நம்ம இந்த தலைவர்களை பொறுத்தவரை 2 வகையாக பிரிப்போம். பீஸ் டைம் லீடர்ஸ், வார் டைம் லீடர்ஸ். வார் டைம்ல ஜெயிச்சவங்க பீஸ் டைம்ல தோப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கிளாசிக் எக்ஸாம்பிள். வார் டைம்ல ஜெயிச்சிட்டார், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோத்தாச்சு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல, வார் டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டியா நீ, ரேஷனே கொடுக்கல, சைரன் அடிச்சா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும்னு ரொம்ப பண்ண நீ. ஸோ எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்தார், ஏன்னா லண்டனை காப்பாற்றணும். ஆனா வார் டைம்லையும் ஜெயிச்சு பீஸ் டைம்லையும் ஜெயிச்ச ஒரு தலைவர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் தலைவர். அது மோடி அவங்களை பார்த்து. அதனாலதான் அந்த ஒரு நாள் போட்டோ நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த கேபினெட்ல இருக்கிற 5 பெஸ்ட் மைண்ட்ஸை கூட்டு நான் பேசினேன். பாருங்க, 6 மணி போட்டோ, 7 மணிக்கு ஆர்மி சீஃப்ல அவங்க பிரீஃப் பண்ணாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க சொல்றாங்க, அதுவும் கேட்டேன். பாருங்க, அதன் பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, நீ பல நேரம் திட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல யோசனை இருந்தால் நீங்களும் சொல்லுங்க, நீங்க சொல்றதையும் கேட்கிறேன். இது சரித்திரம் இதை பதிவு செய்யும் பொழுது சரித்திரத்தினுடைய பக்கத்துல ஆபரேஷன் சிந்தூர் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது ஒரு லைனா இருந்தாலும் கூட மோடி அவர்கள் எப்படி இந்த நாட்டை நடத்தினார் என்பது 4 லைனா இருக்கும். எல்லா அப்போசிஷன் லீடர் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் கதை சொல்லுங்க, கேட்கிறோம். அதுக்கு அமித்ஷாஜி உட்கார்ந்து இருப்பார். அப்போசிஷன் லீடர் மீட்டிங் 4 முறை 5 முறை
நீங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் கேட்குறோம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா கேட்குறோம். ஸோ வார் டைமில் எப்படி நாம் நடந்துக்கிட்டோம். இதே பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் ஒரு இன்டர்வியூவில் ஒரே ஒரு இன்டர்வியூக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்புகிறாங்க. ஒரே ஒரு இன்டர்வியூக்கு அந்த மனுஷன் போகிறார், ஸ்கை நியூஸ் போகிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க ஆங்கர் இங்கிலீஷில். ஆப்ரேஷன் சிந்தூர் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, என்ன அப்படின்னு. அது இந்த அமெரிக்காக்காரனை தான் சொல்லணும். எங்கள் ஊரில் எங்கள் நாட்டை சும்மா இருந்த நாட்டை கிளப்பி விட்டு எங்களை டெரரிஸ்ட் ஸ்டேட்டாக அமெரிக்கா தானே மாற்றினா, நாங்கள் தானே டெரர் பண்ணுறக்கு அவன் தானே சொல்லி கொடுத்தான்னு எதோ பேசிட்டார். அவன் இங்கிலீஷில் கேட்டு இவங்க பேசி பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில், யோ உன்னை யாரையா பேச சொன்னார், ராணுவ ரகசியத்தில் எதுக்கு போய் இங்கிலாண்டில் பேசிட்டு வந்தா நீ, நம்ம டெரரிஸ்ட் ஸ்டேட்டு, நம்ம டெரர் ஆர்ம் பண்ணுறோம், டெரர் ஃபேக்ட்ரி நடத்துகிறோம், இதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு பாகிஸ்தான் பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய டிபேட்டை சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் டிபேட் இதான் நடக்குது. இந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியல டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, அவன் ஸ்கை ஸ்போர்ட்ஸில் போய் இவ்வளவா வளருவான். நம்ம எத்தனை பேர்த்த வச்சிருக்கோம். நம்ம டெரரிஸ்ட் அடுத்தோடனே பாகிஸ்தான் போடுற ஃபோட்டோ என்ன, நம்ம போடுற ஃபோட்டோ நம்முடைய 2 வீர மங்கையர்கள் அவங்க டெய்லி பிரீஃப் பண்ணுறாங்க. ரங்கராஜ் பாண்டே அவங்க சொன்னது போல மதம் அதில் முக்கியம் இல்லைங்க, இருந்தும் அது முக்கியம். ஏன்னா we are giving a message. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள கலவரம் வந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உள்நாட்டுக்குள்ள நம்ம பயங்கர ஜிங்கோயிஸ்ட் மோட்ல இருக்கும். இல்லை நம்ம பாகிஸ்தானை பிரிச்சிருவோம், இஸ்லாமிய நேஷன் அவங்க சாத்திடுவோம். இங்க 2 பேர் ஒரு வெடியை கொளுத்தி ஒரு மசூதி பக்கத்தில் போட்டால் அது மத கலவரம். ஏன்னா எல்லாரும் ஒரே மனநிலைன்னு சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒருவர் அந்த எமோஷனல் ஸ்டேட்ல தப்பு பண்ணுவாங்க. அதையும் யோசிச்சு ஒரு பிரஸ் பிரீஃபிங் வச்சு இந்த நாட்டில் எல்லோரும் அமைதியா இருப்பது தான் இன்னைக்கு முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எத்தனை பேர் செய்வாங்க யோசிச்சு பாரு. எந்த அளவுக்கு டீப்பா ஒரு நாட்டினுடைய தலைவர் யோசிக்கிறாங்க பாரு. அதனாலதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லும் பொழுது we are blessed to have Modi ji in crucial moments. முக்கியமான நேரத்தில் மோடி போட ஒரு தலைவர் வேலை செய்தது நாம் செய்த தவம். அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணுங்க. அதை பாகிஸ்தான் பார்த்தா அவன் போட்டோ என்ன போடுறான், டெரரிஸ்ட் இறந்த பிறகு ஆர்மிக்கார யூனிஃபார்ம்ல போய் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கா அந்த சவர்பெட்டிக்கு. ஏன் ஆல்ரெடி நீ டெரர் ஃபேக்டரி நடத்துறேன்னு தெரியும். இன்னைக்கு ஜெய்சி முகமது டெப்டி கமாண்டர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இந்தியா மிசைல் எப்படிங்க அடிச்சாங்க, துல்லியம் அடிச்சான் சார். நம்ம ஜெய்சி முகமது தலைவன் முகமது அவர் பேரு மசூத் அசார், அவருடைய அக்கா பாடியை 2 வெட்டிட்டானுங்க சார். அப்படியே மிசைல் அடிச்சு அடியில பாடி 2 போயிடுச்சு. இன்னைக்கால கமெண்ட்ரி கொடுத்துருக்கான்ட்டு வர்ணனை கிராஃபிக் வர்ணனை கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளவு அக்யூரேட்டா அடிச்சாங்க சார். சும்மா அடிக்கல சார். அவன் நம்ம விடலாமா சார், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஜெய்சி முகமது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டை நம்ம விடலாமா சார். இது நடந்து கொண்டிருக்கு. நாம கொடுத்த மெசேஜிங் பாருங்க, ஒரு கிளாரிட்டி, கம்யூனிகேஷன், நாட்டு மக்களுக்கு டெய்லி நம்ம சொல்ற விதம். ஒரு பொய் செய்தி போடுறாங்க, உடனே நாம அதை எப்படி டேக்கிள் பண்றோம். ஒரு வார் டைம் லீடர், ஒரு வார் டைம்ல ஒரு தலைவனாக மோடிஜி எப்படி வழி நடத்தினாங்க அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க, விருது வாங்கினாங்க, வந்தாங்க, நமக்கு பெருமை, ட்விட்டர்ல போடுறோம், நமக்கு சந்தோஷம். ஒரு நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா, இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி. யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க எப்பாச்சும் ஃபியூச்சர்ல போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. BAPS அமைப்பு, குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, சாமிநாராயணன் செக்ட் அவங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போகணும். கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும். இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE பொறுத்தவரை இந்த 7 எமிரேட்ஸ் எமீரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் அங்க ஸ்டேட் கிரைம். அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூ வில் பி அரஸ்டட் அண்ட் கிவன் த ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட். ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி. எஸ், அந்த நாட்டுடைய சட்டம், அவங்க மதம், அவங்க நடத்துறாங்க, நம்ம ஒபே பண்ணணும். யாருமே ஐடியில கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டில நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து. ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க. அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லா இருக்கக்கூடிய நாடு. சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன, சாமி எப்படி சாமி இங்க கோயில் கட்டினீங்க? 2 பேர் தாங்க காரணம், மேல கடவுள், இன்னொன்னு மோடி அப்படின்னாரு. எப்படி சாமி மோடி காரணம்? அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி, பிரமுக் சுவாமி, 1997 அபுதாபி போறாங்க, ஷார்ஜா மண்ணில் போறாங்க, எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. போகும்போதே சொல்றாங்க இறக்கி விடுங்கப்பான்னு. அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி, பெரிய சாமி, கீழே இறக்கி விடுறாங்க. அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு, இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள். சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சாமி பேசுறீங்க? இது ஒரு இஸ்லாமிக் நாடு, கடுமையான ஷரியாலா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிலையே உள்ள கொண்டு வர முடியாது. எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான், எல்லாம் பொறுமையா இருங்க, அவன் கோயில் கட்டுவான். 97 சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வீடியோ போட்டு காட்டுவாங்க. ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க.
அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க. ஒரு மனுஷன் வருவான், பொறுமையா இருங்க, he will build it. அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க, இந்தியாவுடைய தலைவராக, பிரதமராக நட்பை உருவாக்குறாங்க ஷேக் சயீத் அவங்களோட, அங்க இருக்கக்கூடிய அதிபரோட. அப்ப இந்த BAPS போய் நைஸா போய் அந்த ராஜாட்ட போய் கொடுக்குறாங்க. ராஜா, எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும், எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஊர்ல 10 பேர் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க, 7.5 பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. அது எங்க நாட்டில இருந்து 3.5 பேர் நாங்க இருக்கோம், 2.5 பேர் நீங்க இருக்கீங்க. அதுவும் பாருங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரேட்டியே மைனாரிட்டி. 10 எமிராட்டி இருக்காங்கன்னா 10 மக்கள் இருக்காங்கன்னா 2.5 பேர் தான் எமிராட்டி. அதுல அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும். பாருங்க, ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க, ராஜா வாங்கிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. சரி ரைட்டு, பார்ப்பாங்க, கண்டிப்பா யோசிக்கிறாங்க. மோடிஜி 2014 போறாங்க, ஃபர்ஸ்ட் விசிட் போறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போறாங்க, முதல் வருஷம் போறாங்க. அப்ப இந்த சாமி எல்லாம் பார்க்கும் பொழுது மோடிஜி அந்த UAE எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துறார் ஷேக் ஜயீத் அவங்கள. மை பிரதர் மீட் ஹிம் அப்படிங்கிறார், என்னுடைய சகோதரன், அவரை பாருங்க. அப்ப இந்த சாமிக்கு லைட்டா ஒரு நம்பிக்கை வருது, சகோதரன் சொல்றாங்க, உண்மையாலுமே நடந்துட மாட்டிருக்கு. அது நம்ம 97 பிரமுக் சாமி சொன்ன மனிதர் இவர் தானாட்டு இருக்கு. 2 ஆண்டுகள்ல 2017 வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க. கோவிட் அப்ப நாம செய்யக்கூடிய வேலை எல்லாம் 2017 மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியங்க, அதுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்றேன். கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் ஜயீத் அவர்களுக்கு, அந்த மன்னருக்கு ஆச்சரியம். நாமெல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங்கிறோம், இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில வந்து அவங்க ஊருக்காரங்கள்ல எமிரேட்ஸி நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, நம்ம கிட்ட நிக்கிறாங்களே, மாஸ்க் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம். அந்த பீரியடும் போது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு இங்க யாரோ ஒருத்தர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போயிருவான், பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா இங்க இருக்க போறவங்க அவங்க 1/2 மணி நேரம் கத்தணும், இல்ல இஸ்லாம் எதிரி இல்லை. இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி. 2021 ராஜாவே கூப்பிடுறார், மோடியை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், உங்கள் வேலையை பார்த்தேன், கோயில் கட்டிக்கங்க. இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம கோயில் கோபுரமா இருக்குமே, அங்க கோபுரனாவே கோவிச்சுக்குவாங்களே, கோபுரம் கட்ட வேண்டாம். 2 டிசைனை போட்டு எடுத்துட்டு போறார் 2021. ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரம் மாதிரி, இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் பில்டிங்குள்ள கோவில், வெளியிருந்து பார்த்தா அது கோயில் மாதிரி இருக்காது. உடனே மோடிஜியும் ஷேக் ஜயீத் அவங்களும் இருக்கும் பொழுது அந்த 2 அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. மோடிஜி கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு, பிரசிடென்ஷியல் பேலஸ்ல மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல. அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க 2 பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா, எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், கோயில் மாதிரி கொடுத்தாலும் நாங்க கட்டிக்கிறோம் சந்தோஷமா, கோவில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கொடுங்க, உள்ள கோயில் கட்டிக்கிற, வெளியிருந்து தெரியாது. உடனே மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுறாங்க. அதன் பிறகு ஷேக் ஜயீத் சொல்றாங்க, கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும், அதனால கோவில் கட்டணும். இதெல்லாம் பாருங்க, சும்மா கேட்பாங்க, மோடிஜி இத்தனை ஃபாரின் விசிட் போறாரு, யாரோ RTIல சவுதி அரேபியா போனார். ஆமாங்க, நம்ம நாட்டினுடைய தலைவர், நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும்? அவர் ரிட்ஸ் கார்ல்டன்ல தான் தங்குவார். அது நாட்டினுடைய பெருமை, நாட்டினுடைய அடையாளம். காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க, RTI பாருங்க, மோடிஜிக்கு 16 கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு, இத்தனையா போய் தங்குவாங்க. சவுதி அரேபியாவோட ரிட்ஸ் கார்ல்டன் காஸ்ட்லியா இருந்தா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் Airbnb கெஸ்ட் ஹவுஸ் போட்டு, இந்த ரூம்ல மோடி, இந்த ரூம்ல NSA, இந்த ரூம்ல. நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க. அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது, ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு, நோயை கண்டுபிடிச்சு விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்கரேஜ் பாருங்க. அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது 2-3 பிளேன் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்த உடனே பீஸ்ட், நமக்கு அவர் கார் வெளியே வருது. என்னையா கார்லாம் கொண்டு வந்திருக்கு? எங்க ஊர்ல கார், எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார், லிங்கன்ல தான் போவார், பீஸ்ட்ல தான் போவார். எல்லாத்தையும் இறக்குறான், செஃப் இறக்குறான், சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து அவர் தாஜ்ல தங்குறாரா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கர்டைனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர. ஆனா நம்ம பிரதமர் வந்து Airbnbல தங்கணுமா? எவ்வளவு லுல்லு பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம we have to understand the context. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இன்னும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக
ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க, அந்த ரூமை ஃபுல்லா போர்த்திடுறாங்க. ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ள தான் அவங்க மீட்டிங்கை நடத்துறாங்க. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தேர். அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க புரியாத தற்கொலைகள் சிலர் இதை சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜா போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும், அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன். அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு 2 பேர் சுட்கேஸோட வர்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் துடைக்கிறாங்க. என்னையா சேர் எல்லாம் துடைக்கிறேன்னா, எங்க தலைவர் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எங்க தலைவர் வேர்வை அணி எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல, அதையும் நாங்கள் விட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. மோடிஜி இஸ் a வேர்ல்ட் லீடர். அவர் சப்பராசி கிடையாது, ரோட்ல இருக்கக்கூடிய யாரோ கிடையாது, வேர்ல்ட் லீடர். இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான். இல்ல மோடிஜி எத்தனை சட்டை மாத்துறாரு, எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் 4 சட்டையா மாத்தினார். அன்னைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை. நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் பிரஸ் மீட் 4 கொடுத்திருப்பார். 4 சட்டை. இதெல்லாம் நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க. ஆபரேஷனே முடியல. எதுக்கு தாஜுக்கு போறீங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு, டெரரிசம் ஷூட்டிங்க்கு செட்டு பார்க்க போறோம். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க. அந்த நடிகர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நான் பேர் சொன்னா அது தவறா போயிடுறேன். அது ஒரு அரசியல் மேடை கிடையாது. இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் டைரக்டர் 2 பேர் போறாங்க. ஆபரேஷனே முடியல. எல்லாம் தாஜ போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு செட்டு போடுறக்கு ஒரு டெரர் போட்டோ. நாங்க இதை அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம். இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு அது ரங்கராஜ் பாண்டியன் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம் வாங்க அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இதுலயே இன்னும் சுத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தாண்டி வாங்க. அதனால அன்பு சொந்தங்களே, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. உலக தலைவர்களுடைய வரிசையில முழுமையாக இன்னைக்கு கடந்த 2 நூற்றாண்டுகள்ல அவர்கள் எல்லாம் தாண்டி உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவராக மோடி அவர்கள் வந்திருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு பினிஷ் ஆகலைங்க. இல்ல ஆச்சரியம் என்னன்னா, பினிஷ் ஆகல. ஜேர்னி இஸ் நாட் எண்டடுங்க. இல்ல முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, இல்லை. இன்னைக்கும் என்னை கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி த பிகினிங். ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவர் கடிதத்தை எழுதுவார். ஒரு ஆண்டு ஷேர் ஹோல்டர் ரிப்போர்ட் எழுதுவார். அதுல லாஸ்ட்ல ஒரு லைன் இருக்கும், this is day 1 of our company பார். இன்னைக்கும் நாம முதல் நாள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச மாதிரி தான் நாம நடத்தணும் அப்படின்பார். 11 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை பார்த்து, இத்தனை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து, 25 ஆண்டுகள் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷன்ல இருந்து இன்னைக்கும் day 1 மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸ், அதே எனர்ஜி. இன்னைக்கு நிறைய அந்த மோடி ஸ்டோரின்னு நிறைய பிரபலங்கள்லாம் போடுறாங்க. மோடி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய போடுறாங்க. 2-3 பேர் போட்டதை பார்த்தேன். இந்த போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா இந்த இயர்போன்ஸ் எல்லாம் ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு, போட்டுன்னு. அமன் குப்தா சிஇஓ காலையில் எழுதியிருந்தார். எங்களெல்லாம் மோடிஜி டீம் பிரான்ஸுக்கு கூப்பிட்டாங்க, அங்கே பிசினஸ் கவுன்சில் மீட்டிங் இருக்கு வாங்க. நாங்களும் போனோம். பிரான்ஸ்லயே காலையில் இறங்குனது 2 மணி 2 AM, 6 மணிலேருந்து வரிசையா மீட்டிங். ஈஃபில் டவர்ல நைட்டு 12 மணிக்கு வந்து ஃபயர் கிராக்கர் டிஸ்பிளே. அது வரைக்கும் அஃபீஷியல் என்கேஜ்மெண்ட். என்னால் முடியல. ஈஃபில் டவர்லேருந்து நேராக ரூமுக்கு வந்து தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் பொறுமையாக ஒரு 9 மணி நேரம் செஞ்சு செல்ஃபோனை பார்த்தா மோடிஜி துபாயில் இருக்காரு. அடுத்த நிகழ்ச்சி ஷேக்கோட கைக்கு ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட தான் நாங்களும் பின்னாடியே தான் போனோம். இத்தனைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றதவங்க, நாங்களாம் கூட போகிற கெஸ்ட். இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் எழுதி இருக்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட அனுபவம் மோடிஜிட்ட. மோடி ஸ்டோரி அப்படிங்கிறது. சின்ன மனிதர், பெரிய மனிதர். அவரோட அரசியல்ல பழகினவங்க, ஜனசங்கத்தில் இருந்தவங்க, பாரதிய ஜனதா கட்சியில பயணம் செய்பவர்கள், எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருந்தவங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க இன்னைக்கு எழுதியிருக்காங்க. மோடிஜிக்கு செஸ் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். he was the former chess federation president of Gujarat also, கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தார். அப்போ ஒரு நாள் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வர்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் எழுதின ஸ்டோரி. உடனே கேட்கிறாரு, விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு குஜராத் தாலி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, நான் வெஜிடேரியன் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே போலாம் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு சிஎம் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போய் 2 சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நேராக குஜராத் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறார் விஸ்வநாதன் ஆனந்த். அங்க போவதற்கு முன்பாகவே ஸ்பெஷல் தாலி ரெடியா இருக்கு. இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ஆச்சரியம், இந்த மனுஷன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா 2-3 பேருக்கு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், மத்தியானம் லஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தாலி போகணும், மோடிஜி மீட்டிங் முடிச்சோடனே ஸ்பெஷல் தாலி போகணும்.
அதை கண்டுபிடிச்சு அதை செஞ்சு, அதிலும் இவர் ஆச்சரியமா எங்கூட வர்ற மாதிரி, ஒரு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார், ஆனால் எங்கூட வர்ற மாதிரி இவர் வந்து எங்கூட உட்காந்து சாப்பிட்டார். ஏன்னா இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் என்னங்க கொடுக்க முடியும்? அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம், அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இல்லாட்டி வேற நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அத்தனை கண்ட்ரிக்கு போனேன், விடிய விடிய நான் வேலை செஞ்சேன். ஒன் மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஒரு தலைவன் அவங்கள பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணு. மோடிஜி கிட்ட பழகினவங்க தெரியும், பழகாதவர்கள் பழக போறீங்க, பார்க்க போறீங்க. அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் உங்களுக்கு கை கொடுத்தாலும் உங்களோட மட்டும்தான் அவர் இருப்பார். வேற செகண்டரி டென்ஷன் தாட்டே அவர்கிட்ட கிடையாது. இது எல்லோரும் இன்னைக்கு எழுதினவங்க எல்லாமே எழுதுனாங்க. எனக்கு நான் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருந்தேன். ஐயா அவர்கள் மோடிஜி அவங்கள பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க, வயதானவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில். உடனே மோடிஜி அவங்க கிரீன் ரூமில் இருக்காங்க. நான் அதை எழுதினால அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேங்க. உடனே மோடிஜி அவங்க 2 அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டாங்க. 3வது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி அவங்க இருக்காங்க, கொஞ்சம் வெளியே இருக்காங்க சார், வீல் சேரில் இருக்காங்க, கொஞ்சம் வீல் சேர் வர்றக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அப்படியா, எவ்வளோ தூரம் அப்படின்னாரு. சார் ஒரு 100-150 மீட்டர் சார். ஓகே நான் வர்றேன் அப்படின்னாரு. உடனே செக்யூரிட்டி அவங்களாம் வந்து என்னடா இவனு விரும்புறாங்கிறாரு, கம் சனிங்க நான் போகிறேன் வா அப்படின்னாரு. டக்குன்னு அவர் போனார்ல, பின்னாடியே ஓடுறோம். நேராக அங்கே போனார் வீல் சேரில். அடுத்த கெஸ்ட் அப்போ தான் செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மோடிஜியை பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு. அவங்க சுதாரிப்பதற்கு முன்பு அவங்க கிட்ட போய் நேராக பொண்ணை காலத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நீ பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பண்ணட்டும்? ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க சார். அவங்க சில ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எப்படி எடுப்பாங்க? ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து நிற்பாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பார் ஒரு ஃபோட்டோ, அவங்கள மாதிரியே குமிவார் அவங்க ஹைட்டுக்கு, ஃபோட்டோ எடுங்க. இது ஒரு உலக தலைவன், யுகத்தினுடைய தலைவன், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கூட அந்த மனிதங்கிட்ட இந்த ஹியூமிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம சேஃபான ஒரு மனிதன் கையில் இருக்கும்னு நம்ம அர்த்தம். அந்த மனிதன் நம்மளை சேஃபா பார்த்துக்குவாரு, எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. கடைசியா ட்ரம்ப் அவங்க பத்தி, இன்னைக்கு ட்ரம்ப் அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது, யாராச்சும் அமெரிக்கா போனவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்பை பொறுத்தவரை அவர் நாட்டுக்காக செய்யறாரு. இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை ரிபப்ளிகன் ஓட்டு பேஸே மாறிடுச்சுங்க. ஒயிட் ஓட்டர்ஸ், ஆங்கிரி ஓட்டர்ஸ், ரஸ்ட் பெல்ட்ல இருக்காங்க யூஎஸ்ல, குறிப்பா ஈஸ்ட் கோஸ்ட் பக்கத்துல. மேனுஃபேக்சரிங் அந்த ஊர்ல கிடையாதுங்க, எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஷூவா வியட்நாம், செருப்பா சைனா, டூத் பேஸ்டா சைனா, எதுவுமே அமெரிக்கால கிடையாது. மக்கள் கோவப்படுத்தி என்ன எனக்கு வேலையே இல்லை, டெமோக்ராட் கார் எப்படி பண்ணிட்டான், அதனால ட்ரம்ப் நீ வா, எல்லா வேலையும் உருவாக்கு. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர்களுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கார். எப்பவுமே ஒரு அரசியல் தலைவரை நம்ம கடுமையான வார்த்தையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே சூழ்நிலை கைதிகள். இப்ப மோடிஜி அவங்க பார்த்தீங்கன்னா வார்த்தை எப்பவே விட்டுருக்கலாம். அதுவும் அவருடைய ட்ரம்போட ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோன்னு ஒருத்தர், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம அருவாள் எடுத்துட்டு போய் 2 வெட்டிட்டு வந்துடலான்னு தோணும். ஒரு ட்வீட்டை பார்த்தா, என்னையா இப்படி எழுதுறேன் எங்க நாட்டை பத்தி, ஏதோ நான் ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரியே ட்வீட் எழுதுறேன். அது எவ்வளவு கூலா காமா அவரு புரிஞ்சுட்டார். ஓகே இது உங்க பேஸ், இது உங்க பிரச்சனை, ஃபைன், அதுல இருந்து நீங்க வர்றீங்க, இது ஏன் நாடு, இது என் பிரச்சனை, நான் இங்கிருந்து நான் வர்றேன். 2 பேரும் மீட் பண்ணி பேசுவோம். நீங்க எங்களை பத்தி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினீங்க அப்படிங்கறதுக்காக நான் கடுமையான வார்த்தையை, இட்ஸ் a classic game in diplomacy. ஒரு டிப்ளமசியில நேத்து மோடிஜி அவங்க போட்ட ட்வீட் பாருங்க, இவ்வளவு சண்டை போயிருச்சு, எதுவுமே மோடிஜி அவங்க பேசல. ட்ரம்ப் அவங்க 5 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போடுறாரு, இந்தியாவோட எங்களுக்கு ட்ரேட் ஒப்பந்தம் முக்கியம். மோடிஜி திரும்ப ரீட்வீட் பண்ண உடனே, ஆமா ரொம்ப சந்தோஷம் என் அன்பு நண்பர் ட்ரம்ப் அவர்களே, எங்களுக்கும் இந்த ட்ரேடு முக்கியம் தான், செஞ்சிருவோம் அப்படின்னு. நேத்து ட்ரம்ப் அவர்களாகவே மோடிஜிக்கு தொலைபேசியில கூப்பிட்டு உங்களுடைய 75வது பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்ல வேண்டும் என்று ட்ரம்பே நேத்து கூப்பிடுறாரு. நான் ட்ரேடு பண்ணணும். இன்னைக்கு மோடிஜி சொல்றேன் நாங்களும் தயார், ட்ரேடு பண்ணுவோம் வாங்க அப்படின்னு. ஒரு ட்ரம்ப் அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாதுங்க, அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாது. சைனா தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப சைனாவுடைய பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஜெர்மனி வேறு வேறு மத்திய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ட்ரேடு பேச்சுவார்த்தை. அவ்வளவு ஈஸியா, ஏன்னா ட்ரம்போட சீட்டுக்கு அந்த பவருங்க. $32 trillion, இந்தியாவை விட 8 மடங்கு பொருளாதார வலிமை, 6 ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கு, பவர்ஃபுல் மிலிட்டரி இன் தி வேர்ல்ட். அவன் சிப்பை ஸ்டாப் பண்ணா அடுத்த நாள் காலையில் செல்போன் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அவங்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி இருக்கு, ஏஐ இருக்கு, எல்லாம் வச்சிருக்கான். ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம அமைதியாக மோடி பேசுறத பாருங்க. எல்லாம் சரண்டர். ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் போன வரையே.
நேர அக்ரிமெண்ட். ஜப்பான் போகணும், ட்ரம்போட போகணும். எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க? ஜப்பானுடைய பழைய பிரதமர், ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், நீங்கள் நானும் எல்லாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம், $800 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், கொஞ்சம் ட்ரேடை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஜப்பான்ல எப்படியா நீ போய் $800 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படியா சொல்லலாம்? இல்லை பிரச்சனையே ரிசைன் பண்ணிட்டாரு, நீ விட்டுங்கப்பா, அடுத்த பிரதமர் ஒருத்த வான். இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேடு டேரிஃப்ல உலக அரசியலை மாறிட்டு இருக்கு. யூகே பாலிடிக்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். நிறைய அரசியல் மாறிடுச்சு, எந்தெந்த நாடுகள் மாறிடுச்சு. சைனா குளறுபடி எப்படி உங்களை டீல் பண்ணலாம்? வியட்நாம் இஸ் இன் ப்ராப்ளம். பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அங்கே என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய லூஸ் சேஞ்ச் தான் பாகிஸ்தானுடைய எக்கானமி. லூஸ் சேஞ்ச். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய லூஸ் சேஞ்ச். ரிலையன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கங்க, உலகத்தினுடைய 86வது பெரிய பொருளாதார நிறுவனம். ஒரு குவார்ட்டருக்கு 20,000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க, வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி ரெவென்யூ பண்றாங்க. இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்ல 4% அவங்க கொடுக்குற டாக்ஸ். பாகிஸ்தான் எக்கானமியை போய் கூகுள் பண்ணி பாருங்க, அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய லூஸ் சேஞ்ச், அது அவ்வளவுதான். ஸோ அவன் என்ன பண்றான்? எப்பா நமக்கு என்ன வந்தாலும் லாபம், நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நேராக அந்த ஃபீல்டு மார்ஷல் போறார், பாகிஸ்தானுடைய மிலிட்ரி. சார் என்ன சார் வேணும்? நோபல் பிரைஸ்க்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். எதுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவரு போறார். என்ன வேலை எடுத்துக்கங்க, பாகிஸ்தான்ல ஆயில் இருக்கிறத பாகிஸ்தான்காரனே நம்ப மாட்டான். இந்த இட்லிக்கு சட்னின்னு சொன்னா சட்னியை இட்லியை நம்பாரு. ட்ரம்ப் சொல்றாரு பாகிஸ்தான்ல அவ்வளவு ஆயில் இருக்கு. பாகிஸ்தான்காரனே முழிக்கிறான், இத்தனை ஆயில் இருந்தா நாங்க ஏன் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், எப்பவே முன்னேறி இருப்போமே. அந்த கட்டுக்கதையை பாகிஸ்தான்காரனே நம்புறான். ஓ ஆயில் இருக்க மாட்டதா இருக்கு, இங்கேயோ சொல்றானுங்க. அப்ப உன் நாட்டுல ட்ரில் போடுற வரைக்கும் உனக்கு தெரியாது, நீ ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்க. நீங்க நல்லா உத்து பார்க்கணும். ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆஃப், அதுல விட்டு கொடுக்காம கனடா போறாரு. கனடாக்கார் எத்தனை அந்த பிரசிடென்ட் நம்மளை அவமானப்படுத்தினார், எதுவுமே பண்ணலையே. உலக தலைவர் எப்படி மோடி அவங்க இருந்தாங்க, அவமானப்படுத்திக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போயிருவீங்க, நாங்க எங்க பாட்டுக்கு தான் இருப்போம். அடுத்த எலெக்ஷன் தோத்து புது தலைவர் வந்தார். முதல்ல நட்பே இந்தியா தாயா, முதல்ல இந்தியாவுக்கு மஸ்ட் இந்தியாவுக்கு கூடிய பிரைம் மினிஸ்டர். அவங்களே சொன்னாங்க, நாங்க எங்க அம்பாசிடர் மாத்திக்கிறோம், நீங்க நேம் சேக் ஏதோ பண்ணணும்ல. எங்க அம்பாசிடர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தரை மாத்தினா தான் சமாதானம் ஆன மாதிரி இருக்கும். சரி எங்க அம்பாசிடர் மாத்திரம், உங்க அம்பாசிடர் மாத்துங்க, எல்லாம் சூப்பர் சமாதானம், அப்படியே போலாம். பழைய நிலைமைக்கு இந்தியா கனடா போயிடுச்சு. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இதற்கு முன்பு இருந்த அதிபர் பதவியும் இல்லை, கட்சி தலைவரும் இல்லை, எல்லாம் போச்சு. அவருக்கு இன்னைக்கு தனி மனிதனா இருக்கார். அதை எப்படி மோடிஜி டீல் பண்ணாருன்னு பாருங்க. ஒன்லி அமைதி, எதுவுமே பேசல. அங்கிருந்து ட்ரம்ப் கூப்பிடுறாரு, அப்படியே நீங்க கனடா வந்துட்டீங்க, அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு அப்படியே போட நல்லா இருக்கும். பிஎம் சொல்றாரு, சாரிங்க, நாளைக்கு ஒரிசா பீகார்ல மக்களை பார்க்கணும், டேட் கொடுத்துட்டேன், வர முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க, தொலைபேசியில பேசுவோம். நேரா பிஎம் இங்க வர்றார். இந்தியாவில் சொல்றாரு, இல்ல ட்ரம்பை பார்த்திருக்கணும், பட் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார். அது எவ்வளவு ஹிண்ட் கொடுக்கிறார், விவசாயிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஏன் நம்ம நிக்கிறோங்க, ஏன் நம்ம எதிர்த்து நிக்கிறோம். 2 விஷயங்களுக்காக. அமெரிக்காவுடைய விவசாய பொருள் உள்ள வர ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட்ல காம்படிஷன் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க விவசாயத்தை பத்தி டேட்டா பாருங்க. 2013-14 நம்முடைய விவசாயம் எக்ஸ்போர்ட் பாருங்க 22 பில்லியன். 2024-25 53 பில்லியன், 134% வளர்ந்திருக்கும். 2047 அக்ரி செக்டர் பொறுத்த வரைக்கும் 3.1 ட்ரில்லியன். அமெரிக்காவுக்கும் தெரியும், இப்பத்தாயா இந்தியா வார்ம் அப் ஆயிருக்கிறாங்க விவசாயத்துல. இப்பதான் அவங்க வார்ம் அப் ஆகி 3rd கியரை போட்டிருக்கிறாங்க. இத்தனை நாள் அவங்க 0 கியர்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு 11 வருஷமா மோடிஜி ரெடி பண்றாரு. மண்வள அடையாள அட்டை ரைட், உங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் ரைட், ஆர்கானிக் ஃபார்மிங், உலகம் ஃபியூச்சர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இப்பவே தயார் பண்றாரு. சிக்கிம் 100% ஆர்கானிக் ஃபார்மிங். இன்னைக்கு இந்தியாவே ஆர்கானிக் ஃபார்மிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மோடிஜிக்கு தெரியும், 20 ஆண்டுகள் கழிச்சு விவசாயத்துல நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில் கை கட்டி உட்கார்ந்துருப்போம். 2047 விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். சிஏஏ சும்மா லட்டு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியும். டிஸ்டர்ப் பண்ணு, ஒன்ஸ் a country takes hold of agriculture, அந்த நாட்டை தொடவே முடியாது. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் மிஷின் போடலாம், டெக்னாலஜி கொண்டு வரலாம், ட்ரெயின் பண்ணலாம், செய்யலாம். விவசாயம் எப்படியா பண்ணுவேன்? அதை நோக்கி போகும்போது யுஎஸ் விவசாயத்தில் தயவு செஞ்சு என்ன விவசாயத்தை எனக்கு கொடு, மோடிஜி முடியாதுங்கிறார். நேற்று நம்முடைய பிஎல் சந்தோஷ் அவங்க சொன்னாங்க, பஞ்சாப்ல இருந்து ஒரு 4 விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க. கீழே இல்லைங்க, நாங்க யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும். அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை. அங்கிருந்து நம்ம ரிசப்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர் தான் இருக்கிறாங்க, போய் பாருங்க, தேசிய தலைவர் இல்லைங்க. சரி, பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆச்சரியம், பஞ்சாப்ல இருந்து 4 விவசாயிகள் நம்மளை பார்க்கணும், கட்சிக்காரர் இல்லை,
ஆனா வந்து பார்க்கணுங்கிறாங்களே. நேத்து சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங், 4 பேரும் BS சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க. வணக்கம்ங்க, வணக்கம் அப்படின்னு. ஐயா நாங்கள் உங்களை பாராட்ட வந்தோங்க ஐயா, மோடிஜி எங்களால் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாங்க. எதுக்குங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க? விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எதிர்த்து நிற்கிறாரு, விவசாயி நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார்? இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது. அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள், அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க, வெரி டீப் திங்கருங்க. அவர் இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, 2034 தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார். 29 யோசிக்க மாட்டார், அங்க யோசிச்சுட்டு இருப்பார். 2034 18 வயசு, அவன் இன்னைக்கு தான் 2006 தான் பிறந்திருப்பாங்க. அவன் எப்படி யோசிப்பான்? ஜென்ஜி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள், கடைசி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேங்க. நேபாள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் நியூயார்க் டைம்ஸ். ஏன் போராட்டத்திற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் 130% சராசரியா உயர்ந்திருக்கு. ஒரு 4 என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க. நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்துச்சு, எப்படா வந்து சொல்லு. 130% எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு. பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம். நம்மாலு 2018 என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார். அவரை எப்ப திங்கிங் பாருங்க, ஐயோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ. எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன், குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. 2018 ஃபெரால கிளியர் பண்ணிட்டு போயிட்டாச்சு. இப்ப இனி 1 ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அதனால எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள், பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 10 வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப யோசிக்கிறீங்க ராஜா, அவர் 10 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டார். எதிர்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லைங்க, எதிர்கட்சி நண்பர்கள். எனக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ $1 பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும், கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும், ஒரே ஒரு வங்கியா இருக்கணும், அதுக்குள்ள மட்டும்தான் $1 வரும். இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா, நான் நட்டுல வச்சேன் அப்படிமா. அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பாத்திர முடியுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்கிறோம், எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா? அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அது கட்சி தொண்டர்களாக நாங்க அதை நம்புறோம். என்ன முடிவெடுத்தாலும் ஷார்ட் டேர்ம் பெயின், அது லாங் டேர்ம் சக்சஸ். நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏன்னா உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி, சாதாரணமா பண்ணல, டெஸ்ட் பண்ணிருக்காரு. டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான், எஸ், பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும். எத்தனையோ விஷயங்கள், டாக்ஸேஷன் பேஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஜிஎஸ்டி வரி குறைப்பு, எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவார். இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கே, ஒன்னு இல்லாமா, சரிப்பா 12 லட்சம் வரை கட்டாதீங்க, அப்பா சந்தோஷம், சூப்பர். எத்தனை பேருக்கு தெரியும் 12 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால 90% நம்ம டாக்ஸ் பேஸ் இறந்துட்டோம். 90% we have lost tax base overnight. 90% ஜிஎஸ்டி சேஞ்ச்னால ஒரு 45,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு. இழப்புன்னு சொல்றதை விட மோடிஜி இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாரு, ஃபைன். அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமில ஃபார்மல் எக்கானமி உள்ளதானே வரப்போகுது. அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும், எல்லாமே நாட்டு நலனுக்காக. எப்ப அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், எப்ப நம்மளைய புஷ் பண்ணணும். இந்த சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே நிமிஷம் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமா பேசலீங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் 2014 டாய்லெட் கட்டணும். இப்பதான் உட்காந்து 2 ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தாங்க, சும்மா ஒரு ஆசையா பார்த்து. 2014 டாய்லெட் கட்டணும், 2025 ஜெட் இன்ஜின் பில் பண்ணுங்கிறாரு. ஐயா சாமி, என்ன 11 வருஷத்துல மாத்திட்டீங்க. 2015 ஸ்வச் பாரத், 1000 நாட்கள்ல இந்தியாவுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட், அதை சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப் நாம செய்யணுங்கிறார். இது சாதனை இல்லைங்களா? இது மாற்றம் இல்லையா? 11 ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா உண்மையாலும் 11 கோடி பேருக்கு டாய்லெட் வேச்சு. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்துல 52 லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கோம். 52 lakh இந்த ஸ்டேட்ல. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப்டர் மகாராஷ்டிரா. இத்தனை அவங்க சொன்னாலும் 52 லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாம பொதுவெளிக்கு போனா நம்ம ஊர்ல கட்டியிருக்கோம். ஆனா இன்னைக்கு சிப்பாக, அதை வந்து செமிகண்டக்டராக, அதை வந்து நம்ம ஜெட் இன்ஜினாக, ஒரு டெவலப்மெண்டாக, பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால் சாதாரண வேலை இல்லை. கடைசியா ஒன்ன சொல்லி முடிச்சுக்கிறாங்க, கடைசி ஒரே நிமிஷம். ஏன்னா நம்ம ஜெனரல் அரசியல் மேடையில் அதை பேச மாட்டோம், அதற்கான அது பேசவும் கூடாது. அது மேடை வேறு மேடை, அது எதிர்கட்சி நண்பர்கள் பதில் சொல்லுவோம், நம்மளுடைய கட்சியை பத்தி சொல்லுவோம், ஆட்சியை பத்தி சொல்லுவோம்.
மா ஜெடோங் சைனாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் தலைவர் 1949. இந்த அமெரிக்காக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அந்த சைனாக்காரன் கையிலேயே மாட்ட மாட்டான், எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும். ஏன்னா 72 தான் சைனா ஓப்பன் ஆச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இன்ஃபார்ம்ல அந்த மா ஜெடோங்கிட்ட பேச போறாங்க. டே நீ எங்கிட்ட வரலின்னா உருட்டி மிரட்டி கொன்றுவோம் அவனை சைனாவை அப்படின்னு. 55, 56, 57 கிசிஞ்சருடைய ஆரம்ப காலம். அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் மா ஜெடோங் கிசிஞ்சர் புக்கில் எழுதுறாரு, டிப்ளமசி அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுறாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த மா ஜெடோங் யாருன்னு. போய் மீட்டிங்ல உட்கார்ந்தா என்ன சொல்றாருன்னா, சரிடா என்னை மிரட்டி பார்க்கறியா, அதெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா உடைய ஆட்டம் பாம்பு இருக்க மேலே போட்டுருவியா, அப்போ சைனாட்ட ஆட்டம் பாம்பு இல்லாத காரணம். சரி எத்தனை பேர்த்த கொள்ளுவ? அவனே அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் பார்க்குறாங்க, என்ன இப்படிலாம் பேசுறாரு. சரி நீ ஆட்டம் பாம்பு போட்டு ஒரு 100 மில்லியனை கொல்லுவியா, என் சைனாக்காரன் 100 மில்லியனை கொன்றுவியா நீ? சைனாவுடைய தலைவர் அமெரிக்கன் நெகோசியேட்டர்கிட்ட பேசுறாரு, இன்ஃபார்மல், இப்போ டாக்குமெண்டட். நீ 100 மில்லியன்னா 10 கோடி பேர்த்த கொல்லுவியா? சரி வச்சுக்க. நான் மைக்கில் வந்து என்ன சொல்லுவேன்னா, என்னோட தாய்மார்கள் சகோதரிகிட்ட சொல்லுவேன், எல்லாரும் 3 குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லுவேன். 40 வருஷத்துல இன்னும் 400 மில்லியன் 40 crore உங்கள்கிட்ட வந்து நிற்பேன். நீ என்ன பண்ணுவேன்? ஹைட்ரஜன் பாம்பு கொண்டு வந்து மறுபடியும் கொல்லுவியா? மறுபடியும் என் சகோதரிகிட்ட சொல்லுவேன், 3 குழந்தைங்க பெற்றுக்குங்க. என்னை நீ ஆட்டி அசைச்செல்லாம் பார்த்துட முடியாது. இது 1000 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால நீ பவர் இருக்க. இன்னைக்கு நான் ஏழை நாடாக இருக்கலாம், நீ வந்து மிரட்டி பார்த்து என்கிட்ட வேலை பார்க்கலாம் நீ நினைச்சின்னா, மா ஜெடோங் இருக்கும் வரை கம்யூனிஸ்ட் சைனால நான் விட மாட்டேங்கிறார். அதை கிசிஞ்சர் மிக அற்புதமாக எழுதுறாரு. இந்த மாதிரி தலைவர்கள்ட்ட போய் நாங்கள் தலையை போய் இடிச்சு நாங்க பண்ண பஞ்சாயத்து இருக்கேன். அவர்கிட்ட பேசி பேசி 56 பேசி 72 தான் கதவை திறந்து வா 2 டிப்ளமேட் வச்சுக்கலான்னு சொன்னார். ஸோ சில தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள். மா ஜெடோங் அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு தான் அமெரிக்கா அதை ரிலீஸே பண்ற டாக்குமெண்ட். அதை கிசிஞ்சர் அவருடைய புத்தகத்தில் அந்த கான்வர்சேஷன்ல எழுதுறாரு. அதனால மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி 1000 செஞ்சிருப்பாரு, நமக்கு இன்னைக்கு தெரியாது, 20 ஆண்டுகள் கழிச்சு தெரியும். அன்னைக்கு அடுத்த தலைமுறை அவரை இன்னும் வேறு விதத்துல கொண்டாடும். இன்னைக்கு நம்ம ஒரு பார்வை தான் பேசணும். இன்னும் ஒரு மிகப்பெரிய பார்வை வெளியே இருக்கும், சீக்கிரட்டா இருக்கும், கிளாசிஃபைடா இருக்கும், நமக்கு தெரியாது. அன்னைக்கு பார்க்கும் பொழுது சரித்திரம் இன்னும் சிறப்பாக, இன்னும் விஸ்தாரமாக, இன்னும் பிரம்மாண்டமாக மோடி அவர்களை பற்றி எழுதும், பாரதத்தை பற்றி எழுதும். அந்த காலத்துல யோக புருஷனுடைய வாழ்க்கையில நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல மனிதர்களாக, நல்ல குடிமக்களாக நாமும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்வோம். இதுல சில பேர் குழந்தைங்க இருப்பீங்க, நானும் மோடி மாதிரி வரணும், அந்த குவாலிட்டிஸை தயவு செஞ்சு கத்துக்குங்க. அண்ணன் சொன்னார், அரசியல்ல இன்டெகிரிட்டி கர்ம வீரர் காமராஜர் ஐயா மாதிரி சில நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மோடி அவர்களுக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பப்ளிக் சர்வீஸ் டேஸ்ட்டை கொஞ்சம் கொடுங்க. அதெல்லாம் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு யுக புருஷனுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் இத்தனை காலமாக உலக அரசியலை பார்க்கும் பொழுது அது தடுமாற்றம் தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில நெக்ஸ்ட் லெவல் டேலண்ட் லீடர்ஷிப், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்க மட்டும் அப்படியே ஜெயிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு கை காட்டிட்டு போயிட்டு அடுத்து நீங்க சக்சஸரை ரெடி பண்ணல அப்படின்னா பெரிய தவறாக போய்விடும். இப்படிதான் பல நாடுகள் கீழே விழுந்திருக்கு. என்னை பொறுத்தவரை மோடிஜிஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வில் பி அவர் சக்சஸரை அவரோட பெட்டராக இருக்க வேண்டும் என்று இப்பவே உருவாக்க ஆரம்பிச்சிருப்பார். அது மோடிஜியினுடைய சிந்தனை. அது நாம் நாட்டு மக்கள் பொறுத்தவரை தைரியமா சந்தோஷமா இருக்கலாம். we have a good leadership pipeline நான் நாட்டை எடுத்து செல்வதற்காக.